அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுக்கூக்குல் மையத்தி, மையத்துடைய ரைட்ஸ், உரிமைகள் இல்லாட்டி சட்டங்கள், மையத்தில் கடமைகள், மையத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள். 6வது பாடம் ஃபிக்ஹில் 9வது ஃபிக்ஹில் 6வது பாடம். கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மன் ஷஹித, யார் கலந்து கொள்கின்றானோ, ஜனாஜாவில் கலந்து கொள்கின்றானோ, ஹத்தா யுசல்லி, தொழுகும் வரை, அலைஹா, அந்த ஜனாசாவின் மீது தொழுகும் வரை, பலகு, அவனுக்கு இருக்கிறது, கீராத்துன், ஒரு கீராத் இருக்கிறது. வமன் சஹிதஹா, யார் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்கின்றானோ, ஹத்தா துதுஃபன, தஃபன் செய்யும் முறை, அதை மண்ணில் வச்சு மூடும் முறை, ஃபலஹு, அவருக்கு இருக்கிறது, கீராத்தானி, 2 கீராத்துகள் இருக்கிறது. கீழே கேட்கப்பட்டது, மல் கீராத்னா என்ன என்று நபியிடம் கேட்கப்பட்டது. கால சொன்னார்கள், மிஸ்லு ஜபலைனி அலீமைனி, மிகப்பெரிய 2 மலையினுடைய அளவு என்று சொன்னார்கள். தஜ்ஹீஜுல் மையத்தை, மையத்தை தயார் செய்வது. கசுலுல் மையத்தில் முஸ்லிமி, முஸ்லிமான மையத்தை குளிப்பாட்டுவது. கைரி ஷஹீதி, ஷஹீத் அல்லாத முஸ்லிமான மையத்தை குளிப்பாட்டுவது. வ தக்ஃபீனுஹு, அதை கஃனிடுவது. வ சலாத்து, அதனை சலாத்து அலைஹி, அதன் மீது தொழுகுவது. வ ஹம்லுஹு, அதை சுமப்பது. வ தஃபனுஹு, அதை மண்ணில் புதைப்பது. மின் ஃபுருலில் கிஃபாயா, அது ஃபர்லு கிஃபாயாவாக இருக்கும். ஃபர்ல் ஐன் ஒன்று இருக்குது, ஃபர்லு கிஃபாயா ஒன்று இருக்குது. நம்ம தொழுகிற ஃபஜ்ர், லுஹர், அசர், இதெல்லாம் ஃபர்ல் ஐன், இது நமக்காக செய்ய வேண்டியது. ஃபர்லு கிஃபாயா, சில பேர் செஞ்சால் மற்ற ஊருடைய கடமையை நீங்கிவிடும், அது ஃபர்லு கிஃபாயா. அம்மா ஷஹீது, அறிந்துகொள் ஷஹீது. இப்போ எஜிபு, வாஜிபாகும், தக்ஃபீனுஹு, அதை கஃனிடுவது. பி தமிஹி, அவன் ரத்தத்தை கொண்டே கஃனிடுவது வாஜிபாகும். அப்போ ஷஹீதாக்கப்பட்டவரை அவருடைய இரத்தத்தோடையே அப்படியே கஃனிட வேண்டும். சியாபிஹி, அது அவருடைய ஆடையோடு அப்படியே குளிப்பாட்டக்கூடாது, அப்படியே கஃனிட வேண்டும். சலாத்து அலைஹி, அவர் மீது தொழுகுவது. தஃபனுகு, அவர் மீது தஃபன் செய்வது வாஜிபாகும். இப்போ யஹுருமு கஸ்லுஹு, அந்த மையத்தை குளிப்பாட்டுவது ஹராமாகும். அந்த ஷஹீதுடைய மையத்தை குளிப்பாட்டுவது ஹராமாகும். வசிக்குத்து, கரு இன் லஹ்ரத் அலைஹி, அந்த கருவின் மீது வெளிப்பட்டால். அமாரத்துல் ஹயாத்தி, உயிரின் அடையாளங்கள் வெளிப்பட்டால். அவளது லஹர, வெளிப்பட்டால். தாமல் ஹல்கி, படைப்பினுடைய முழுமை வெளிப்பட்டால். வஜப, வாஜிபாகும். குல்லுமா துக்கிர, கூறப்பட்ட அனைத்தும் வாஜிபாகும். மற்ற மையத்துக்கு சொல்லப்பட்ட அனைத்தும் வாஜிபாகும். அப்போ அந்த கரு மனித உருவம் பெற்றுவிட்டால், அப்போ மேலே சொன்ன அனைத்தும் அந்த கருவுக்கும் செய்கிறது வாஜிபாகும். இன்னும் எழுகர், வெளிப்படாவிட்டால். தாமல் ஹல்கி, படைப்பின் முழுமை வெளிப்படாவிட்டால். சுண்ணத்தாக்கப்படும். சத்துருக்கு, அதை மறைப்பது. தஃபனுக்கு, அதை புதைப்பது. பிலா கஸ்லின், கழுகுவது, குளிப்பாட்டுவதன்றி அதை மறைத்து கட்டி தீட்டு போகிறதும் அதை புதைப்பதும் சுண்ணத்தாக்கப்படும். இன்கானத் அலக்கத்தன், அது இரத்த கட்டியாக இருந்தால். அவளது முழுகத்தனா, அதுக்கு அடுத்த நிலை, அந்த இரத்த கட்டி இல்லாட்டி அதுக்கு உள்ள அடுத்த நிலையாக இருந்தால். நுதிப, முஸ்தபாக்கப்படும். தஃபனுக்கு, அது புதைப்பது. பிலா சத்ரின், மறைப்பதும் இல்லாமல் அப்படியே அதை புதைத்து விட வேண்டும். வலவு உஜித, பெற்றுக்கொண்டால். ஜுஜு, உறுப்பை பெற்றுக்கொள்ளப்பட்டால். முஸ்லிமுடைய உறுப்பை பெற்றுக்கொள்ளப்பட்டால். உளிமை அறியப்பட்டால். மௌத்து அறியப்பட்டால். துஃபின, புதைக்கப்படும். உஜுபன், வாஜிபான நிலையில் அதை புதைக்கப்படும். அப்போ ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகுது, கை காலெலாம் தனியாக கிடக்கு, அப்போ இறந்துட்டான்னு தெரிஞ்சால் அந்த உறுப்பை எடுத்து புதைப்பது வாஜிபாகும். இன்கான ஜிஜுல் மௌஜூது, இன்கான ஜிஜுல் மௌஜூது, இருக்கின்ற அந்த உறுப்புகள் ஆகியிருந்தால். அக்ஸர பதனிகி, அவன் உடம்பில் அதிகமான பாகமாக ஆகியிருந்தால். அவ்வளோ நிஸ்பகு, அல்லது பாதி.
ஆகியிருந்தால், அதாவது ஒரு சடலத்துடைய அரைவாசி உறுப்புகள் இல்லாட்டி அரைவாசிக்கு மேலே கிடைத்தால், மாரசி தலையோடு கிடைத்தால், எஜிபு வாஜிபாகும் கஸ்லுஹு அந்த மையத்தை குளிப்பாட்டுவது வாஜிபாகும், தக்ஃபீனுஹு கஃபன் செய்வது வாஜிபாகும், சலாத்து அலைஹி அதன் மீது தொழுகுவது வாஜிபாகும், தஃபுனுஹு அதை தஃபன் செய்வது வாஜிபாகும். அடுத்து சுன்னத்தாக்கப்படும். சத்ரு மறைப்பது, தஃபனு புதைப்பது, மண்ஃபசல பிரிந்த ஒன்றை, மினல் ஹய்யி உயிரோடு இருப்பவனிடமிருந்து பிரிந்த ஒன்றை, அந்த உறுப்புகளையும் மறைப்பதும் அதை புதைப்பதும் சுன்னத்தாக்கப்படும். அவளது மிம்மன் ஜுஹில, அப்போ உசுரோடு இருக்கிறான் ஆள், உடம்போட உறுப்பு துண்டா தனியாக போயிடுச்சு, ஆள் உசுரோடு இருக்கிறான், அப்போ அந்த உறுப்பை மறைத்து தஃபனிடுவது சுன்னத்தாக்கப்படும். மிம்மன் ஜுஹில, அல்லது அறியப்படாமல் இருக்கும் ஒருவரிடமிருந்து, மௌத்து யாரோட மௌத்து அறியப்படவில்லையோ, இன்கான் நஹ்வி யதீன் அது கையை போன்று ஆகியிருந்தால் அதை புதைப்பது சுன்னத்தாக்கப்படும். ஒரு உறுப்பு, ஒரு விரல இல்லாட்டி ஒரு கை கிடச்சிருக்கு, அந்த ஆள் உசுரோடு இருக்கிறானா என்னன்னு தெரில, அப்போ அந்த உறுப்பை புதைத்து விட வேண்டும். தஃபனுஹு மேலும் அதை தஃபனுஹு ஃபக்கத், அப்போ தொழுவு தேவையில்லை, அதை என்ன புதைச்சா போதும். இன்கான நஹ்வில் லஃபுரின், லுஃபுர்னு அண்ணா நகம்னு நினைக்கிறேன், ஒரு நகம் போன்ற அளவாக இருந்தாலும் சரி அதை புதைத்து விட வேண்டும். வல் முஅனு செலவினமாகிறது, தஜ்ஹீஜி ஜவுஜத்தி மனைவியினுடைய மையத்தை ரெடி பண்ணுவதனுடைய செலவினமாகிறது. தஜ்ஹீஜ்னா ரெடியாகுவது, ரெடிப்படுத்துவது, ஆயத்தமாகிறது. அலா ஜவுஜி கணவன் மீது கடமையாகும். அப்போ மனைவியினுடைய மையத்து ஏற்பாடுகள் கணவன் மீதாக இருக்கும். கனி பணக்கார கணவன் மீதாக இருக்கும். மூணு கைரிகா அது அல்லாதவளுடைய செலவினமாகிறது. அது கணவன் அல்ல, மனைவி அல்லாத மற்ற பெண்களுடைய அந்த செலவினமாகிறது. மின் தரிக்கத்திகி வேறு மையத்துடைய செலவு, மின் தரிக்கத்திகி அவன் விட்டு போன சொத்திலிருந்தாக இருக்கும். தரிக்கத்துனா சொத்து, அவன் விட்டு போன சொத்து காசுலேருந்து அதிலேருந்து எடுத்து அந்த மையத்துக்காண்டி என்ன பண்ணணும், செலவு செய்யணும். இப்போ குழி வெட்டுற கூலி கொடுக்கறது, மற்ற செலவழி போல். அலாமன் அலைஹி நஃபகத்துகு, அதாவது அந்த மையத்துக்கு யார் செலவு செய்வானோ அவன் மீது கடமையாகும். மேலும் அலாமன் ஒருவன் மீது கடமையாகும், அலைஹி நஃபகத்துகு அந்த மையத்துடைய செலவினம் யாரின் மீது இருக்கிறதோ அந்த ஒருவன் மீது கடமையாகும். அப்போ மையத்து ரெடி பண்ணுறது மனைவியாக இருந்தால் கணவன் மீதுவாக இருக்கும், மற்றவங்களாக இருந்துச்சுன்னா அவங்க விட்டு போன சொத்தில் இருந்தால் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த மையத்துக்கு உசுரோட இருக்கப்போ யார் செலவு பண்ணாங்களோ அவங்கள் மீது கடமையாக இருக்கும். ஒரு பிள்ளை செத்து போச்சுன்னா அந்த பிள்ளைக்கு உணவளிப்பது யார், அப்பா. அப்போ அந்த அப்பா தான் அந்த மையத்துக்கு செலவு பண்ணணும். அந்த மாதிரி இப்போ பைத்துல் மாலி, பிறகு ஃபேக் பிறகுன்னு அர்த்தம் வச்சுக்கணும். பிறகு அப்போ இங்கேயும் பிறகு அலாமன், பிறகு அலாமன் ஒருவன் மீதாக இருக்கும், அலைஹி அவன் மீது கடமையாக இருக்குமே, நஃபகத்துஹு அந்த மையத்துடைய செலவு யார் மீது கடமையாக இருக்குமோ அப்போ அவன் மீது மையத்தை ரெடி பண்ணுவதுடைய செலவும் கடமையாகும். பைத்துல் மாலி, பின்பு பைத்துல் மாலியிலிருந்து அந்த மையத்துக்கு செலவு செய்யணும். பின்பு மயாசிரல் முஸ்லிமின, பிறகு மயாசிரல் முஸ்லிமின முஸ்லீம்களுடைய செல்வந்தரிடமிருந்து அந்த மையத்திற்கு செலவு செய்ய வேண்டும். இவங்கெல்லாம் இல்லை, செலவு செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, மீதி அடுத்த வேலை பார்ப்போம். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.